தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே என்னாருயிரில் கலந்து ஆடுகின்ற அருட்பெரும் ஜோதியே அன்பிற்கலந்து அறிவாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதியே தெள்ளார் அமுதாகி உள்ளண்ணி நிற்கும் அருட்பெரும் ஜோதியே நின்னாசை ஒன்றே என்னுள் ஆர்க்கின்றதே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பல ஆண்டுகளாக நம்முடைய இல்லத்திலே சத்விச்சாரம் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. அதிலே நானே பேசிகிட்டு இருப்பேன், வரவங்களுக்கு நானே பதில் சொல்லிகிட்டு இருப்பேன், நீங்களும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க இல்லைங்களா? அது எனக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் தோன்றியது. இன்னொருவரையும் அழைத்து இங்கே பேச வைக்க வேண்டும். அதை யாரை அழைத்தால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்ற பொழுது எனக்கு சாது அரியையா தான் எனக்கு கிடைச்சார். யாரு? சாது அரி அவர் பேர். இல்லை, அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டார். சாதுன்னா யாருன்னா அதுக்கு அந்த அந்த மனதில் தோன்றியதை எனக்கு அவர் தான் தோன்றினார். நிறைய பேர் இருக்காங்க, யார் வேணாலும் வர வைக்கலாம். ஆனால் இருந்தாலும் அவரை வர வைத்தால் மக்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும், அவங்களுக்கு ஆன்ம லாபம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் 2 மாதத்தின் முன்பாக வந்து பேசினார். அது ஒரு நல்ல மக்களிடத்திலே நல்ல ரீச் ஆச்சு. 2வது இந்த மாதம் 2 மாதமாக நான் வரல இல்லையா, இந்த மாதம் வரும்போது இன்றைக்கி அவரை வர வைக்கணும் எப்படியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அன்பர்கிட்ட சொல்லி தான் வினோத்துக்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணி அவரை எனக்கு வர சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்லிச்சு. அதே போல் அவர் பேச்சு தவறாமல் ஃபோன் காலை ஏற்று அதே மாதிரி 4 மணிக்கெலாம் வந்துட்டார். கரெக்டாக டைம் கொண்டுட்டார். இது மேன்மேலும் ஒவ்வொரு மாதமும் தொடர வேண்டும். அவர் எப்படியும் இப்போ இன்றைக்கி 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காரு. நல்ல ஒரு சிந்தனையை கொடுத்துருக்காரு. சாது என்றால் யார், சாதுக்கள் என்றால் என்ன என்ற விவரமெல்லாம் மிக அற்புதமாக பேசினார். இப்போ சாதுன்னா யாரை சொல்கிறது, அவங்களுடைய தகுதி என்ன என்பதெல்லாம் மிக தெளிவாகவும், அதே நேரத்தில் வள்ளல் பெருமானுடைய அடிப்படை கொள்கை, அவருடைய கோட்பாடுகள் எப்படி நம்ம ஆன்மாவிலே பதிய வைக்க வேண்டும், ஆன்மாவில் இருக்கக்கூடிய அருளை எப்படி நாம் வெளியே எடுக்க வேண்டும், அதற்கு என்னென்ன வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார், அந்த கருத்துக்களை எல்லாம் மிக தெளிவாக எல்லோரும் புரியும் வண்ணம் பேசியிருக்கார். அதற்காக அவருக்கு மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு பேர் தான் அனுபவம். அனுபவம் மட்டும் இல்லை, அதில் ஊன்றி போகணும். திருவருட்பா என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். அது ஒரு கடல் மாதிரி. அந்த கடலில் போய் நீந்தி நம்ம என்ன எடுக்கணும், முத்து எடுக்கணும். உள்ளே இருக்கிற புழு பூச்சிலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன்னா கடலுக்குள்ளே நிறைய இருக்கு இல்லையா சரக்கு. ஆனால் இதில் இருக்கிற அழியாத முத்துன்னு இருக்கு இல்லையா, மதிப்புள்ளது. எப்படிங்க? அப்படியா? ஓ,
அதுக்கு பேர் நித்திலம். ஓ, அந்த நித்திலத்தை, கடையில் உள்ள நித்திலத்தை எடுத்து நம்ம கையில் கொடுக்குற மாதிரி நமக்கெல்லாம் செவி வழியாக ஊற்றியிருக்காரு. அது மேன்மேலும் ஒவ்வொரு பூசத்துக்கும் அவர் வர வேண்டும் என்று உங்கள் சார்பாக இப்பொழுது அவருக்கு அன்பான அழைப்பை நான் கொடுக்கிறேன். நீங்களெல்லாம் முன்னாடியே வந்துடுங்க. கரெக்டாக 4 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடலாம். அவர் 1 மணி நேரம், நான் 1 மணி நேரம் பேசினா கணக்கு சரியாக போய்டும், 6 மணி நேரம். ஏன்னா நல்ல கருத்துக்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தின் காரணமாக அவரை இங்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவர் சொல்லியது போல பேசுவதை விட கேட்பவர்களுக்கு ஞானம் அதிகம் கிடைக்கும். பேசுபவர்கள் என்ன பேசுகிறோன்ற ஒரு பேச்சும் என்ன பேச வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் உள்ளிருந்து வந்துக்கிட்டே இருக்கும். கேட்பவர்களுக்கு அந்த சிரமம் கிடையாது இல்லையா? நீங்கள் ஈஸியாக கேட்டுக்கலாம். அதனால தான் ஐயா சொல்லுவார், பார்த்தாலும் ஆமாம் ஆமாம் உண்மை உண்மை உண்மை. அதான் ஐயா சொல்லுவார், பார்த்தாலும் படித்தாலும் பக்கனென்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவைக்கரும்பே வேர்த்தாவி மயங்காது கனிந்த நறுங்கனியே கனவிடத்தும் நனவிடத்தும் எனைப்பிரியா கழிப்பேனுவார். அப்போது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை அது! எந்த ரூபத்திலையும் நீங்கள் அதை பெறணுன்றதான் ஐயா அவருடைய நோக்கம். சொன்னார் இல்லையா? அதாவது எனக்கு கிடைச்சா போதாது, மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் இரக்க குணம் படைத்தவர் தான் வள்ளலார். பெருமான் சொல்வார் இல்லையா, பாதி இரவில் எழுந்து பாவி ஏனை எழுப்பி அருஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய் நீதினடம் செய் பேரின்ப நிதி யான் பெற்ற நெடும்பேற்றை ஓத முடியாது. ஆனால் என்போர் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. இங்கே தான் ஆண்டவர் அப்படியே ஆப்சென்ட் ஆகிட்டார். நீ கஷ்டப்பட்ட, அதற்காக இரவு பகல் பாராது தூங்காது விழித்திருந்த என்னை நினைத்து கொண்டே இருந்தார். தூங்குவனோ துறை வருமோ தருணம் இதில் தூக்கமும் தான் வருமோ அப்படின்னு இடைவிடாது என்னை நினைத்து கொண்டிருந்த நீ, நான் உனக்கு உன்னுடைய உழைப்புக்கும் உன்னுடைய எண்ணத்திற்கும் உறுதிப்பாடுக்கும் ஒழுக்கத்திற்கும் உனக்கு வாரி வழங்கிட்டேன். நீ வாங்கிட்டு அவன் கம்முன்னு போக வேண்டியதானே. நான் அடுத்தது ஒரு பெரிய கோல் போட்டார் பாட்டுங்க. அதுதான் பெரிய கோல் ஆண்டவர்கிட்ட. என்போர் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. சாதாரணமான விஷயம் கிடையாது. அங்கே கண்டிஷன், சட்டம் வாரி கொடுக்குறார். வேணும், எனக்கு கொடுத்தா பத்தாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மாக்களும் அதை பெற வேண்டும். அதான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. அந்த உரிமையை அங்கே கொண்டு வர்றாரு பாருங்க. யாருக்கிட்ட கேட்குறாரு இந்த உரிமையை? இறைவன். ஏன் இறைவன் அந்த உரிமைன்றாரு? என் உரிமை நாயகன் நீ. ஏன் கூட்ட நான் கேட்குறேன்னா, நீ என் உரிமை நாயகன். அப்போ நான் கேட்குறது நீ கொடுத்து தான் ஆகணும். ஓ, கணவர்கிட்ட மனைவி கேட்டால் கணவர் இல்லைன்னு சொல்லுவாரா? கணவர் மனைவி கிட்ட கேட்குறாரு, மனைவி போய் கணவர்கிட்ட கேட்குறாரு, கணவர் இல்லைன்னு சொல்லுவாரா? ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? உரிமை இருக்குது. அப்போ அந்த உரிமை என்ன? அந்த உரிமையை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஆகும், அங்கே இன்பம் கிடைக்காது. பார்த்தீங்களா? அங்கே கொண்டு வர்றாரு. அங்கே பாருங்க, ஒரு கணவன் மனைவி பால என் உரிமை நாயகனே. ஏன் அந்த உரிமையை அங்கே சொல்கிறாருன்னா, நீ கொடுத்து தான் ஆகணும். நீ கொடுக்க தவறிவிட்டால் நான் பெற்ற இன்பத்தை உன்னால் மற்றவர்களுக்கு போற்ற முடியாது, சொல்ல முடியாது. நான் பிரேக் பண்ணிவிடுவேன்றாரு. அதனால தான் வள்ளல் பெருமான் தனிச்சு நிற்கிறார். தனிச்சு பல தடவை சொல்லிட்டார். அதனால தான் வள்ளல் பெருமான் அந்த ஞானசரிய பாடலில் முதல் பாடலை வைக்கிறார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து
ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. அப்போ என்ன கிடைக்குமா? அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாமன்னாரங்க. நாமன்னா என்ன அர்த்தம்? 2 பேர்னு அர்த்தம். ஏத்துதும்னா வம்மின் உலகியலி. எதுக்கு? மரணமெலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்ணி. ஏன்னா நான் மற்றவர் போல் இல்லை, புனைந்துரையேன், பொய் புகழேன், சத்தியம் சொல்கின்றேன். ஏனென்றால் பொற்சபையில் சிற்றபையில் புகுந்தருணம் இதுவே. நிகழ்காலத்தில் பேசுகிறார். இறைவனை உட்கார வச்சுக்கிட்டு இறைவன் வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி வெயிட்டிங் பண்ண வைக்கிறார். ஆண்டவரை வெயிட் பண்ண வச்சு நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இந்த பாரு, உன் முன்னாடி தான் எல்லாரும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நாளைக்கு நீ ஏமாத்திட முடியாது. இறைவன்கிட்ட சவால் கொடுக்குறாரு. அப்பா நீ பாட்டுன்னு சொல்லிட்டு வந்தால் என்ன ஒரு வார்த்தை கேட்டியான்னு கேட்பார்ல ஆண்டவர். அதுக்காக அவரை வச்சு நிற்க வச்சு கேட்குறாரு. புகுந்தருணம் இதுவே. அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் போகிறேன், போகிறதுக்கு முன்னாடி இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அவர் காதில் விழுமா விழாதா? அது மாதிரி ஒரு தனித்தன்மையாக இரக்கம். அதுக்கு பேர் தான் அழுத்தமான இறக்க ஈர நெஞ்சி. அதனால தான் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. அடுத்த வரி தான் அற்புதமான வரி. காரமும் மிகுப்புளி சாரமும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊரமுது உண்டு நீ ஒழியாதே. அந்தோ ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து. அப்போ அமுதம் சுரக்கணும்னா என்ன பண்ணணும்? இறைவனை இடைவிடாது தொடர்பு கொள்ளணும். நீ 3 வேளையும் காரமும் அறுசுவையை தின்னுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஆண்டவரே எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு கொடுன்னா கொடுத்துருவாரா? அது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை இல்லையா? இருட்டு. அதாவது உலகத்திலேயே பசி என்பது என்ன என்று தெரியாமல் இருந்தவர் வள்ளலார். நமக்கெல்லாம் பசி வந்துருச்சு. காலையில் எனக்கு பசி வந்துருச்சு. நைட்டு அங்கே கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டேன். எனக்கு நேற்று மதியம் சாப்பிடல, அப்படியே கொஞ்சம் வந்துட்டேன். வந்த உடனே காலையில் இருந்தால் 6 மணிக்கு எனக்கு பசி வந்துருச்சு. உடனே வினோத்துடைய பசி இருக்க மாதிரி இருக்குப்பா, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, போய் ஏதாவது ஒரு பிஸ்கட்டாவது வாங்கிட்டு வா அப்படின்னேன். இன்னைக்கு அவர் உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சைக்கிள் போய் வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து சுடுதண்ணி கொண்டு வந்து அந்த சுடுதண்ணியில் ஒரு 4-5 பிஸ்கட்டை தொட்டு சாப்பிட்டு படுத்தா கொஞ்சம் அதிகச்சு. அந்த பசி என்பது எவ்வளோ பெரிய கொடுமையானது என்பதை வள்ளலார் உணர்ந்தார். ஆனால் அவர் சாப்பிடாமல் இருந்தார். நம்மளாம் சாப்பிட்டு அந்த உணர்வு நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு? நான் வசித்த போதெல்லாம் தான் வசித்ததாகி நல்லுணவு கொடுத்து என செல்வமுற வளர்த்தாய். வான்பதிக்கும் நெடுமாக்கும் கிடைப்பதறிதான். நீங்கள் வணங்கக்கூடிய தேவர்கள் முன்னோர்கள் சித்தர்கள் யாருக்குமே அது கிடைக்காது. எனக்கு பசி என்பது எனக்கு தெரியவில்லை. என் பசியை உணர்ந்து இவனுக்கு பசி எடுக்கும் இந்த உடம்பும் உயிரும் பசியினால் வாடி அது மயங்கி விட போயிடும். இதற்காக என் பசியை நீ அறிந்து எனக்கு கொடுத்தன்றார். ஏன்னா அந்த பசி என்பது என்னவென்று கூட தெரியாமல் கேப் இல்லைங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? கேப் இல்லாத அளவுக்கு இறைவன் நினச்சிட்டு இருக்காரு. இறைவனை ஒரு கேப்போ கிடையாது. நம்ம கேப்பெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதையும் சொல்கிறார் வள்ளலார். நான் மறந்தேன் எனினும் என்னைத்தான் மறவான் எனது நாயகன் ஆடுகின்றேன். இதுவரையில் ஊன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உன்னை மறந்தறியேன். மறந்தால் உயிர் விடுவேன் கனந்தறியேன். ஆணை நம் ஆணை. இறைவனை நினைப்பது எவ்வளோ பெரிய ஒரு உணர்வுகளை வள்ளலார் மாதிரி உலகத்தில் யாருமே சொல்லலை. அதனால தான் இடைவிடாத மனதை சிற்றபையின் கண் செலுத்துங்கன்னார். என்ன ஒழுக்கத்தில்? கரண ஒழுக்கத்தில். இந்த வள்ளலார் தான்
நீ கோயில் சுத்தனையோ இல்லை அபிஷேக ஆராதனை பண்ணையோ இல்லை ஊர்வலம் வந்தையோ இன்னும் என்னென்னவோ பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாம் செஞ்சு நீ ஆண்டவனை ஒன்றும் தொட முடியாது, ஆண்டவனை ஒன்றும் பார்க்க முடியாது, ஆண்டவனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ ஆண்டவன் நீங்கள் எங்கே பார்க்கணும்? ஆண்டவர் எங்கு இருந்து இந்த உடம்பை இயக்குகிறாரோ அந்த இடத்துக்கு போடான்றார். இந்த உடம்பு தானே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த உடம்பை இயக்கக்கூடியவர் யார் என்பது நமக்கு தெரிஞ்சால் வெளியில் போய் சுற்றுவோமா? ஆனால் அந்த உடம்பு தானே வெளியில் சுற்றுறதுக்கு போகுது. ஆனால் இதே உடம்புக்குள்ளே ஒருத்தர் இருந்து இயக்கி கொண்டு இருக்கிறாரே, அவரை நாம் தொடர்பு கொள்ளாமல் நம்ம கண்ட இடத்துலாம் போய் சுற்றுறமே அப்படின்ற நினைவு நமக்கு வந்ததா? இதுக்கு பேர் தான் அவர் சொன்னது இல்லையா, ஐயா சொன்னார் இல்லையா, விசாரம். நம்ம என்ன பண்ணணும்? விசாரம் பண்ணணும். இந்த உடம்பு எப்படி வந்தது, இந்த உடம்புக்குள்ளே உயிர் எப்படி வந்தது, உயிருக்குள்ள ஆன்மா எப்படி வந்தது, இந்த ஆன்மா உடம்பு உயிரையெல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டது, ஏன் இது இயங்குது, ஏன் மறுபடியும் இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியுது, அப்போ உயிரும் பிரியுது ஆன்மாவும் பிரியுது, மறுபடியும் எங்கே போகுது, அது என்னவாக மீண்டும் வருது. இந்த சிந்தனைக்கு நம்ம போனோமா? நம்ம போகலை. நம்மளை போகிறதுக்கு முன்னாடி இருந்த சமய மதவாதிகளானவர்களும் சொல்லி கொடுக்கல. ஏன்னா அவங்க எந்த வழியில் போனாங்களோ அந்த வழியில் நம்மளை இழுத்துட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? முன்னாடி போன வழியிலே பின்னாடி போயிட்டுருக்குது. ஆனால் வள்ளலார் எல்லாத்தையும் அப்படியே பிரேக் பண்ணுறாரு. அதை பூரா என்ன பண்ணுறாரு? பிரேக் பண்ணுறாரு. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? கலை உரைத்த கற்பனையை நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி சாபம் கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் இந்த மனித சமுதாயத்தை மாற்றம் செய்து அழிவுபாதையில் கொண்டு சென்ற வல்லவன் யார்? இதை மறைத்தவன் ஓர் வல்லவன்றார். இதை மறைத்தவன் வல்லவன். அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை. சரி, தாவி தொலைஞ்சு போச்சு, சாவியில் திறக்க முடியலனா அந்த பூட்டை உடைக்கணுமா வேண்டாமா? எங்காலும் உடைச்சிட்டார் பூட்டை. இது நம்ம வீட்டிலே நடந்தது. சாவியை தொலைச்சிட்டாங்க, இந்த இடத்து சாவியை. அப்புறம் பூட்டு சாவி இல்லாத எப்படி திறக்க முடியும்? அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு அறத்தை கொண்டாந்து அறுத்து அந்த பூட்டை எடுத்துகிட்டு வேறு பூட்டை வாங்கி போட்டு புது பூட்டு அது. அப்போது ஒரு பூட்டு திறக்கவில்லை என்றால் அப்படியே விட முடியுமா? அதை உடைக்க ஒருவரும் வரவில்லைன்றாரு. அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை. திறக்க முடியவில்லை என்றால் உடைச்சாவது உள்ளே போகணுமா இல்லையா? உடைக்கவும் அந்த தைரியம் இல்லைன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உடைச்சிட்டேன்னு அர்த்தம். அதுக்கு பதில் என்ன? அவர் சொல்லாமல் சொல்கிறார், நான் உடைத்து விட்டேன். ஏனென்றால் அது அத்தனையும் கலை உரைத்த கற்பனை கதைகள். அந்த கதைகள் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்களுக்காக கட்டியதுதான் ஆலய வழிபாட்டு முறைகள். அது உள்ளே இருக்கிறது பூரா கதையினுடைய கதாபாத்திர கதாநாயகர்கள். அதுக்கு துணை நடிகர்கள், துணை நடிகைகள் எல்லாமே பொம்மையாக எல்லாத்துலேயும் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆலயத்தில் போனீங்களா எத்தனை உருவங்கள் இருக்கு. அப்போ ஒரு கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை எல்லாம் கற்சிலைகளாக வடித்து அதற்கு கடவுள் என்றும் சிஷியர் என்றும் பூதங்கள் என்றும் என்னென்னவோ பெயரை வச்சு எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. அதுக்கு மூலஸ்தானத்தில் இருக்கிறது தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கு பெரிய அபிஷேக ஆராதனை அதுக்கு மட்டும்தான் அதிகமாக கொடுப்பாங்க. மற்றவங்கெல்லாம் படைகள். எப்படி நம்ம இந்திய எத்தனை படைகள் இருக்குது? நமக்கு முப்படைகள் இருக்கு இல்லையா? ஒரு நாட்டை காப்பாற்றின முப்படைகள் தேவைப்படுது. முப்படைகளுக்கும் சொல்லி தான் படித்தாங்க கூட்டி வச்சு பேச்சு. அதுபோல் அந்த கடவுளுக்கு பின்னாடி வெளியில் பூரா படைகள் வச்சுட்டாங்க. இப்படியெல்லாம் கற்பனைகளை வைத்து நம்மை சிந்திக்க விடாமல், விசாரம் செய்ய விடாமல் தடுத்து விட்டார்கள். ஆனால் தான் வள்ளல் பெருமான் இதை மறைத்தவன் ஓர் வல்லவன். அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்கவில்லை, உடைக்கவும் வரவில்லைன்னு சொன்னார்.
ஏன் அவ்வளவு அழுத்தமாக சொன்னார்னா, இறைவன் யார் என்பதை தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இது வெளியுமே நம்ம இறைவன் யார் என்பது தெரியாமல் தான் இருக்கோம். நம்ம யாராவது கண்ணில் பார்த்துருக்குறோமா? வள்ளலார் பார்த்தாரு, சொன்னார். ஆனால் வள்ளலார் பார்த்து சொன்னதை நம்ம மறுபடியும் நம்ம ஏதாவது பார்க்கறதுக்கு முயற்சி எடுத்துகிட்ருக்கிறோமான்னா எடுக்கிறோம், தப்பாக எடுக்கிறோம். ஆனால் முயற்சி இல்லாமல் யாரும் இல்லை, முயற்சி எடுக்கிறோம். ஆனால் எப்படி எடுக்கிறோம்? தவறான முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா ஆளாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு? மற்றவெல்லாம் சொன்னான், கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் வள்ளலார் என்ன சொன்னார்? கண்டேன், கழித்தேன், கலந்து கொண்டேன். எவ்வளோ ஸ்ட்ராங் பாருங்க. கண்டேன், கழித்தேன், கலந்து கொண்டேன். அதுக்கப்புறம் இன்னும் அழகாக சொல்லுவார், கடல் கடந்தேன், கரை அடைந்தேன், கண்டு கொண்டேன், கோயில் கதவு திறந்திடப் பெற்றேன், காட்சியெல்லாம் கண்டேன். அந்த காட்சியை எப்படி இறைவன் இருக்கிறார் என்பதை, எப்படி இங்கிக் கொண்டு இருக்கிறார் என்பதை என்னுடைய கண்களால் அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டேன். அவன் என்ன சொல்கிறான்? கண்டவர் விண்டதில்னு மறைச்சிட்டு போயிட்டான். ஏன்னா பார்த்தா தானே சொல்கிறதுக்கு, பார்க்கல தெரியாது. அந்த இடத்திற்கு போகக்கூடிய தில்லோ தைரியமோ யாருக்கும் கிடையாது. ஆனால் வள்ளலார் வந்து தான் பார்த்ததை நமக்கு சொல்லி, அவர் போன பாதையில் நீங்களும் வர வேண்டும் என்று நம்மளையெல்லாம் அழைக்கிறார். நம்மளெல்லாம் எதுக்கு அழைக்கிறாரு? நான் சென்ற பாதையில் நீங்களும் வர வேண்டும், தடுமாற்றம் இல்லாமல் வர வேண்டும். அப்போ நம்ம தடுமாறிக்கிட்டு தானே இருக்கு. ஏன் தடுமாறுறோம்னா, இப்போ நண்பர் சொன்னது போல் ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். நம்மளால் சமயத்தையும் விட முடியவில்லை, சன்மார்க்கத்தையும் விட முடியவில்லை, இல்லைங்களா? ஏன்? ரெண்டுலேயும் நம்ம இருக்கிறப்போ நம்ம இல்லை என்று சொன்னாலும் நமக்கு தெரியாமல் அதில் இருந்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம விட்ட மாதிரி தெரியுது, ஆனால் அதில் தான் இருக்கோம். ஆனால் நம்ம நினைக்கிறோம், இல்லைங்க நான் எதுவுமே செய்யலைங்க, அதெல்லாம் வள்ளலார் சொன்ன மாதிரி விட்டுட்டேன். எதை விட்டீங்க? எதுவுமே விடலை. என்ன கோயிலுக்கு போகாத இருப்பீங்க, உருவ வழிபாடு ஒரு சிலர் பண்ணாமல் இருப்பீங்க, அவ்வளோதான் இல்லையா? வேறு ஏதாவது விட்டுட்டுமா? பட்டு சேலை எடுக்கிறத விட்டுட்டுமா? நகை வாங்குறத விட்டுட்டுமா? கார் வாங்குறத விட்டுட்டுமா? வீடு கட்டுறதை விட்டுட்டுமா? சொத்து வாங்குறத விட்டுட்டுமா? பேரம்பிள்ளைகளுக்கு கொடுக்குறத விட்டுட்டுமா? எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அது ஒன்று விட்டுருக்குறாங்க, மாமிசம் சாப்பிட்றது விட்டுருக்காங்க. அதுதான் அழுத்தமானது. நான் முந்தா நாள் ஃபேஸ்புக்கில் ஒரு பிட்டு போட்டேன். அதாவது, மதுவை விட மாமிசம் கொடியது. பார்த்தீங்களா? மதுவை விட மாமிசம் கொடியது, உஷார் அப்படின்னு போட்டேன். ஒரே பிட்டு, அது நிறைய வரப்பேற்பு. ஆமாம். அப்போது மதுதான் ஒரு மனிதனை மயக்க நிலையில் கொண்டு அழித்துவிடும், குடியே கெடுக்கும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் மது விட மாமிசம் இந்த உடம்பையும் உயிரையும் ஆன்மாவையும் சுத்தமாக டோட்டலாக கெடுத்துடும். அதனால்தான் வள்ளலார் அதில் ஸ்ட்ராங்காக நின்றார். உயிர்கொலையும் புலைப்பு சிப்பும் உடையவரெல்லாம் உறவினத்தார் அல்ல. அவர் யார்? புறவினத்தார். ரெண்டு இனத்தை பிரிக்கிறார். புலார் சாப்பிட்றவன், புலார் சாப்பிடாதவன். அவன் ஜாதி ரெண்டொழிய வேறில்லைன்னு நம்மளால் சொன்னான். இங்கே வள்ளலார் வந்து என்ன பண்ணார்? ரெண்டு ஜாதிரா, ஒன்று புலால் சாப்பிட்றவன், ஒரு புலார் சாப்பிடாதவன், அவ்வளோதான். ஆனால் அதுலேயும் அடுத்த வரி தான், உயிர்கொலையும் புலைப்பு சிப்பும் உடையவரெல்லாம் உறவினத்தார் அல்ல, அவர் புறவினத்தார். இருந்தாலும் பயிர்ப்புறுமோர் பசிதவிர்த்தல் மாத்திரமே புரிக, மற்ற பண்புரையே நண்புதவில். நண்பர் சொன்னார் இல்லையா, நீ ஒரு அறியாத ஒன்று முட்டாள்கிட்ட போய் நீ என்னத்தை சன்மார்க்கத்துனாலும் அவன் ஏற்றுக்க மாட்டான். நீ அவங்ககிட்ட போய் நல்ல கருத்து சொன்னால் அவனுக்கு அந்த நாலேஜ் கிடையாது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை. ஆனால் இருந்தாலும் பசி என்று வருகின்ற பொழுது உணவு இல்லாமல் அவன் செத்து போயிடுவான். அதனால் உணவு போட்டு அவன் உயிரை காப்பாற்றுறான்றார். பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக, மற்ற பண்புரையே நண்புதவில். பண்பை பற்றி சொல்லாத, நன்மை பற்றி சொல்லாத, அவனுடைய மூடு அங்கே ஏறாது. அவன் கொலகார பாவி. ஏன்னா மாமிசம் தின்னவன்,
அவனுக்கு என்ன சொன்னாலும் ஏறாதுன்ட்டார். மாமிசம் தின்பவர்களுக்கு என்ன உயர்ந்த கருத்துக்களை சொன்னாலும் அவனுடைய ஆன்மாவில் போய் ஸ்டோர் ஆகாதுன்ட்டார் வள்ளலார். அவன் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி. எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் இது. இதை எடுத்து சொல்வதற்கு கூட சன்மார்க்கிகள் பயப்படுறாங்க. எல்லா ஞானிகளும் சொன்னார்ல, அதாவது அவன் ஒரு ஞானிகள் வந்து உயிர்கொலை செய்யாமல் இருக்கலாம், புலால் உண்ணாமல் இருக்கலாம், இல்லை அதை வச்சு அவன் போதிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் மனதிற்குள்ள அவன் நினச்சிட்டானா, உயிர்கொலை பண்ணான்னா சயனை இப்போ நம்ம சொல்கிறாங்கல்ல, கொன்றால் பாவம் தின்றால் போச்சுலாம் வராதுக்குப்பா, பழமொழி வேறு சொல்லி வச்சுட்டானுங்க. ஆட இறைவனால் படைக்கப்பட்டது அத்தனையும் ஒன்றை சாப்பிட்டு தாண்டா உயிர்வாவுன்னு சொல்லிகிட்டு இருக்கானுங்க. அது மேடையாக பேசுகிறானுங்க. உயிர்கள் எதற்காக படைத்தது? மனிதர்கள் சாப்பிடுவதற்காக தான் எத்தனை உயிர்கள் இறைவனால் படைக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான வார்த்தை. அதுதான் சொல்கிறாங்க, அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான வார்த்தை. நீ எதுக்குடா நீயே படைச்ச உயிரை, உன்னுடைய மகன் உயிர், உன்னுடைய மகள் உயிர், உன்னுடைய குழந்தை உயிரை உன்னால் வாங்கி வெட்டி தின்ன முடியுமா? ஒரு வாயில்லாத ஜீவன், ஒரு வாயில்லாத பூச்சி, அது ஒரு மிருகத்தன்மை உள்ளது, மனிதத்தன்மைக்கு கீழே இருக்கிறதுனால நீ என்ன வேணாலும் பண்ணி அதை கொலை பண்ணி தின்னுடுவியா? யார் கொடுத்தது அந்த உரிமை உனக்கு? யார் கொடுத்த உரிமை தெரியுமா? எல்லாமே முன்னாடி இருந்த அருளாளர் கொடுத்த உரிமை தான். இதைத்தான் அவர்களை வள்ளலார் வந்து அவங்கள சாடுறாரு. எவ்வகை சார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்து எமது தெய்வம் என்று கைவகையே கதறுகின்றீர் தெய்வம் ஒன்றென்றறி கரிபிடித்த கலகமிட்ட பெரியடிரும் பெரியீர் ஐவகைய பூதமுடம் ஒறிந்திடில் என் புரிவீர். என்ன ஒரு சாதாரண வார்த்தை அது. இந்த உயிரை நீ வாங்கிட்டு இருப்பான்னு உனக்கு என்ன தெரிய போகுது? உயிர் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? உயிர் எப்படி போச்சுன்னு தெரியுமா? பயங்கரமாக நாட்டு சாடுறாரு. சாதாரணமான சாடா? பேருற்ற உலகில் ஒரு சமயம் அதை நெறியலாம் பேய்பிடி புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டுன்றாரு. பிச்சு பிள்ளைன்னா என்ன? பைத்தியக்கார விளையாட்டுன்றார். இப்படிப்பட்ட கொடூரமான கொள்கைகளை மக்களிடத்திலே பரப்பி வைத்து விட்டார்கள். ஆதலால் தான் மனிதர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் சொல்லிட்டார் வள்ளலார். ஏன் மக்கள் அழிகிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு பட்டியல் போட்டவர் வள்ளலார். பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம் பேய்பிடி புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டென்று உணர்ந்திடாது உயிர்கள் பலவேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர். அதுக்குத்தான் அடுத்ததான் ஹைலைட்டு. இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுறு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை நன்குணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ, வேற யாரும் சொல்லலை, நீ ஏன்னா என் பிள்ளையாதலாலே இவ்வேளை புரிக என்றிட்டனன் மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவே. நீருற்ற ஒள்ளிய நெருப்பே நெருப்பினுள் நிறைந்து இருளகற்றும் ஒளியே நிர்குணானந்த பரநாதாந்த வரையோங்கும் நீதி நடராஜபதி என்றார். நம்மெல்லாம் இந்த ஒரு உண்மை தெரியாமல் உயிர் வந்த வழி, உடம்பு வந்த வழி, ஆன்மா வந்த வழி, இதை இயக்கக்கூடிய ஆண்டவனுடைய அருள் ஆற்றல் எதுவுமே தெரியல, யாரும் சொல்லி கொடுக்கல. இன்னொன்று அழகாக சொன்னார், உடம்பு அழிந்து விடும் ஆன்மா அழியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் சமயங்களில். சொன்னானா உடம்பு அழிஞ்சிடும் ஆன்மா அழியாது, அதனால் ஆன்மாவுக்கு பந்தமும் கிடையாது சொந்தமும் கிடையாது, அது விட்டுட்டு போயிட்டு அது வைகுண்டம் கைலாயம் சொர்க்கத்துக்கு போயிடும் அப்படின்லாம் சமயம் சொல்லிட்டான். வேதாந்திகள் சொல்லிட்டாங்க. செட்டு போயிட்டா முடிச்சிட்டான். ஆனால் வள்ளலார் அதை ஒத்துக்கவே கிடையாது. அது பெரிய அபத்தன்ட்டார். ஏங்க உங்கள் வீடு, நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த வீட்டை நம்ம எரிச்சோம்னா நம்ம சும்மா இருப்போமா? சாதாரண வீடு, குடியிருக்கிற வீடுன்னு வச்சுங்க, இது மாதிரி ஒரு வீடு, நமக்கு முன்னாடி அந்த வீட்டை எரிச்சா நமக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கட்டியிருப்பீங்க. வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம்.
நம்ம கண்ணு முன்னாடி அந்த வீட்டை இடித்தாவோ எரிச்சாவோ அதை தூள் பண்ணாவோ நம்ம மனசு எப்படி இருக்கும்? அதுபோல தான் இந்த உடம்பு சாதாரணமாக வந்ததல்ல. பல கோடி பிறவிகள் எடுத்து கிடைத்த உயர்ந்த அரிய மனித தேகன்றார். சாதாரண பிறவி அல்ல இது. பல கோடி பிறவிகள், ஒன்று ரெண்டு அல்ல. ஒரு 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 தாவரத்துக்கு எத்தனை லட்சம் பிறவிகள் இருக்குது. ஒரு தாவரம், ஒரு அருகம்பில்லுன்னு எடுத்துங்க. அருகம்பில்லு வந்த உடனே அதோட அந்த பிறவி முடிஞ்சது இல்லையா? அந்த அருகம்பில்லுக்கு 7 சான்ஸ் கொடுக்குறார் கடவுள். ஒவ்வொரு உயிருக்கு 7 பிறவி இருக்குன்றார். அப்போ அந்த உலகத்தில் உள்ள உயிர்களுடைய எத்தனை உயிர்கள் இருக்கு? பேர் தெரியாத உயிர்கள்லாம் காடு மேடு பல எங்கெங்கே இருக்கு இல்லையா? இத்தனை உயிர்களுக்கு எவ்வளோ வந்துக்கிட்டே இருந்தால் அதனுடைய கூட்டல் தொகை எவ்வளோ வருமாருங்க. அதனால தான் பல கோடி பிறவிகள்னாரு. எண்ணிலடங்கா பிறவிகள் இழுத்து தான் இந்த மேலான பிறவி கெடுத்திருக்கிறது. இது சாதாரணமாக கிடைத்த பிறவி அல்ல. அதனால தான் அதுக்கு என்ன பேர் வைக்கிறார் வள்ளலார்? உயர்ந்த அறிவு பெற்ற மனித தேகன்னார். அதுக்கு என்ன? உயர்ந்த அறிவுள்ள மனித தேகம் பெற்ற அன்பர்களே. இது சாதாரண அறிவு வரக்கூடிய தேகம் அல்ல, உயர்ந்த அறிவு. இந்த உயர்ந்த அறிவு பெற்ற மனித தேகத்தை முன்னாடி இருந்தவர்கள் தாழ்ந்த அறிவினால் நம்மை தாழ்ந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதான் வந்தது பிரச்சனையே. நம்மளாம் நல்லவங்க சார், நமக்கு ஏதாவது தெரியுமா? ஏன்னா முன்னாடி எந்த ஏர் போகுது, பின்னாடி அந்த ஏரில் நம்ம போயிட்டு இருந்தோம். பின்னாடி ஏர் ஓட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா அவன் முன்னாடி ஒருத்தன் ஓட்டி வச்சுட்டு போயிட்டான்ல, அதே மாதிரி நம்மளும் அந்த வழியில் தான் போகணுன்னு போயிட்டுருக்குறோம். இதை கட் பண்ணுறான்னு முன்னாடி போன வழியில் போகாத. ஏன்னா அவங்களாம் பொய் பிடிச்சவங்கன்னு அடித்தாருங்க இல்லையா? ஜாதியும் மதமும் சமயம் பொய்யென ஆதியில் உரத்தி அருட்பெருஞ்சோதி. எவ்வளோ பெரிய அடி இல்லையா அது? அதே மாதிரி அனுபவமால் என்ன சொல்கிறாரு? இன்னும் தனிப்பாடல்ல, அனுபவமால் தான் நினைக்கிறேன். பொய் பிடித்தோர் எல்லோரும் புறத்திருக்க நான் போய் பொது நடங்கண்டு உலங்களிக்கும் போது மெய் பிடித்தாய் வாடிய நீ. யார? வள்ளலார் சொல்கிறாரு, ஆண்டவர். அது ஒரு பெரிய கதை, இன்னொரு நாளைக்கு பேசுவோம், நேரம் கிடையாது. அது 1 மணி நேரம் பேசணும். இறைவன் அந்த அந்த இடத்துல ஏன் அந்த வார்த்தையை வள்ளலார் கூப்பிட்டு சபையில் உட்கார வச்சு சொல்கிறார்? சாதாரண சபை இல்லை, அது மாபெரும் சபை. அண்ட கோடிகள் இருக்கக்கூடிய அத்தனை பேர் அமர்ந்து இருக்கக்கூடிய சபை. நம்ம வணக்கக்கூடிய தெய்வங்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், அண்டாதிபர்கள், பகிரண்டாதிபர்கள், எத்தனையோ அதிபர்கள், அத்தனை பேர்களையும் உட்கார வச்சு சொல்கிற வார்த்தை இது. தனியாக வள்ளலாரை கூப்பிட்டு சொல்லலை இது. அந்த பாடலை கவனித்து பாருங்கள். பொய் பிடித்தோர் எல்லோரும் புறத்திருக்க, எல்லாம் முன்னாடி அமர்ந்துருக்காங்களாம். எல்லாம் பொய் பிடிச்சவனுங்க. பொய் பிடித்தோர் எல்லோரும் புறத்திருக்க நான் போய் பொது நடங்கண்டு உலங்களிக்கும் போது. அவருக்கு முன்னாடி சபையில் அவரை ஏற்றிட்டார் வள்ளலார், ஆண்டவர். ஏற்றிட்ட பிற்பாடு ஆண்டவர் சொல்கிறார், இதை வள்ளலார் சொல்லலை. பொய் பிடித்தார் ஆண்டவர் சொல்கிற மாதிரி வள்ளலார் சொல்கிறாரு. புரியுதுங்களா? பொய் பிடித்தோர் எல்லோரும் புறத்திருக்க நான் போய் பொது நடங்கண்டு உலகளிக்கும் போது மெய் பிடித்தாய் வாடிய நீ. என்ன? சமரச சன்மார்க்கம் விளங்க உலகத்திடையே விளக்குக என்று எனது கைபிடித்தார். நானும் அவர் கால் பிடித்து கொண்டேன். கழித்திடுக இனி உனைனால் கைவிடோம் கைவிடோம் என்று மைபிடித்த விழி உலகர். அவங்கள யார் சொல்கிறாரு? குரடனுங்கன்றார். மைபிடித்த விழினா குருட்டு பசங்கன்னு அர்த்தம். மைபிடித்த விழி உலகர் எல்லோரும் காண மாலையிட்டோம் என்று எனக்கு மாலை அணிந்தாரே. குருட்டுத்தனமாக பேசிட்டான், எல்லா உலகத்தையும் கெடுத்துட்டானுங்க. அதுதான் கண்ணு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. மருட்டுலகில் இருட்டுலகில் மடிவது அழகலவர். அப்போ அறியாமையில் இறைவனுடைய அருளை பெறாதவர்கள், இறைவனுடைய அன்பை பெறாதவர்கள், இறைவனுடைய உண்மை தெரியாதவர்கள், இவர்களெல்லாம் உட்கார வச்சு தான் வள்ளலாருக்கு மாலை இடுறாரு. இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுக்குறாரு.
பையன் சொன்னார்ல, ஏன்னா இந்த ஆட்சி பீடத்தில் வள்ளலார் அமர வச்சுட்டார். ஏன்னா வள்ளலாருக்கு ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. இப்போ என்னை கொண்டு போய் ஒரு பொறுப்பில் விட்டால் நான் என்ன பண்ணுவேன்? எப்போ இந்த பொறுப்பில் நான் இருக்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? இது வெளியே நீ என்ன கதிர்வல் சாதாரண கதிர்வல் நினச்சிட்டிங்க. இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு கிடைச்சாச்சு, தயவுசெய்து என் பொறுப்பில் நான் இருக்கும்போது நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்கப்பா அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி தான். நான் வரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன்தான் வார்த்தை, நம்புமினோ நவரங்கால் நற்றருணும் இதுவே. ஏன்னா வானிறைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமா வரவெதிர்கொண்ட அவனருளால் வரங்களெல்லாம் பிறவி தேனுரைக்க உலமினிக்கு எடுகின்றேன் நீவிரலாம் தெரிந்து அடைந்து என்னுடன் எழுமின் சித்தி பெறலாகும். ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். யான் அடையும் சுகத்தினை நீவிரலாம் அடைதல் குறித்தே. நான் என்ற வார்த்தை அது அகங்கார வார்த்தை அல்ல. நான் எதுக்கு இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டேன் என்றால் ஆண்டவர் எனக்கு பொறுப்பை கொடுத்துருக்காரு. இந்த பொறுப்பில் நான் இருக்கிறதுனால உங்களையெல்லாம் என்னுடன் நான் அழைத்து கொள்ள போகிறேன். நீ வேறு நான் வேறு அல்ல. ஏன்னா இரக்கத்தால் சொல்லுகிறேன். இப்போ சொன்னார் இரக்கத்தை பற்றி. ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். யான் அடையும் சுகத்தினை நீ விரலாம் அடைதல் குறித்தே. அதுதான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்போல் இல உலகம் பெறுதல் வேண்டுவனே. எல்லா உயிர்களும் இன்புற்றுவார்கள். யாருக்கு சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த அருள் ஆற்றல் பெற்ற உடம்பையும் உயிரையும் ஆன்மாவையும் ஒரே நேரத்தில் ஒளிமயமாக ஆக்கி ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க. அவன் செத்து போயிட்டா வைகுண்டம் கைலாசம் எதுன்னா அவன் சாகிறதுக்கே வழி கிடையாதுன்ட்டார் வள்ளலார். நீ செத்தன்னா தப்பாலே சகத்தவர் சாவே துண்டார். நீ சாவறனா நீ தப்பு பண்ணிட்டேன்னு அர்த்தம். இல்லாட்டி மரணம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் தப்பாலே சகத்தவர் சாவே துணிந்தார். ஆனால் வள்ளலார் தான் இந்த உலகத்திலே சாகாமல் இருப்பதற்கு ஒரு மாபெரும் உண்மையை ஒழுக்க நெறியை இந்த உலகத்திற்கு காட்டியவர். மற்றவங்க யாருமே ஒழுக்கம் என்னென்னா ஒழுக்கம் சொல்லிட்டு போயிட்டாங்க. வள்ளலார் சொன்ன ஒழுக்கம் யாருமே சொல்லலை. எவ்வளோ பெரிய ஒரு ஏன் இந்த ஒழுக்கத்தை சொல்கிறாரு? ஏன்னா அவ்வளோ பெரிய பொக்கிஷம் இந்த உடம்புக்குள்ளே இறைவன் வச்சுருக்காரு. இந்த உடம்புக்குள்ளே தான் நீங்கள் எடுத்தாகணும். வேறு போய் நீ எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் போய் மளிகை சரக்கில் கடையில் போய் வாங்குறதுக்கு, இல்லை திருப்பதி கோயிலையோ பழனி கோயிலையோ திருவண்ணாமலை கோயிலையோ போய் வாங்குறதல்ல, இல்லை சர்ச்சில் போய் வாங்குறதல்ல, மசூதியில் போய் வாங்குறதல்ல. நீங்கள் எங்கே வாங்கணும்? உன்னுடைய உடம்பிலே, உன்னுடைய ஆன்மாவிலே. அந்த ஆன்மாவுக்குள் இருக்கக்கூடிய பொக்கிஷமான அருளை திரைகளாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திரைகளை நீக்கினால் உள்ளே இருக்கக்கூடிய பொக்கிஷம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேலை என்ன? திரைகளை நீக்கிற வேலை தான் இல்லைங்களா? திரைகளை நீக்கிறதுக்கு நம்ம பழகிறோமா? பழகிறோம், ஆனால் பழகலை. ஏன்னா இப்போ தானே வந்திருக்கோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஐயா அரி வர்றதுக்கு முதல் மாதம் சின்னக்காவணத்தில் ஒரு மீட்டிங்கு. மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை அங்கே சொற்பொழிவு. அது 10-15 வருஷமாக அவங்க கட்டடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம். அப்போது 15ஆம் தேதி ஆண்டு விழா. அப்போ என்னாச்சு, நாங்கள் என்ன பண்ணிட்டு, நான் இப்போ ஹரி சார் சொன்ன மாதிரி எனக்கு இப்போ வயசு 78. எனக்கு எவ்வளோப்போ 78 ஆச்சா? என்னடா அது, நம்ம வந்தது சன்மார்க்கத்துக்கு, கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று புள்ள ஊட்டி பெற்று என்னென்னோ பண்ணி இல்லைல்லாம் அயோத்தனை உலகத்தில் அத்தனையும் செஞ்சு அதுக்கப்புறம் சன்மார்க்கத்தை உள்ளே நுழைஞ்சி இதுக்கப்புறம் வீறு நடை போட்டு அதை ஓரளவுக்கு புரட்டி கிரட்டி எல்லாம் லவ் பண்ணி ஊர் பூரா பேசி இரவு பகலாக அலைஞ்சி என்னென்னோ பண்ணி நமக்கு என்ன ஆகிடுச்சு? இப்போது நிறைய திரை பின்னி மூப்பு வந்துடுச்சு. இன்னும் மரணம் மட்டும்தானே வராமல் இருக்குது, எல்லாம் வந்துருச்சு. எனக்கு நிறைய திரை பிணி மூப்பு, மரணம் மட்டும் வரல. அப்போ நான் என்ன பண்ணேன், இது வந்து மரணம் வருவதற்கு அறிகுறி தானே. வள்ளல் பெருமான் சொல்கிறார் இல்லையா,
நரை திரை பிணி மூப்பரியா நல்ல உடம்பினே நற்குலத்தார் என அறி நானிலத்தி நீவீர் உயர்ந்த குலம் என்றும் தாழ்ந்த குலம் என்றும் வகுக்கின்றீர் இருகுலமும் மாண்டிடக் காண்கின்றீர் குறையுறும் குலங்களாம் புழுக்குலம் என்றறிந்தேன்னார். அப்போது எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, இவ்வளோ காலம் அடி உதச்சி என்னென்னோ பண்ணி இரவு பகலா மலேசியா சிங்கப்பூர் அங்கே இங்கே தமிழ்நாடு பூரா போய் சொற்பொழி பண்ணிகிட்ருக்கோம். நிறைய திரை பிணியை போக்கலையே. இன்னும் ஒன்று தானே என்ன பண்ண தொடாமல் இருக்குது, மரணம் தானே தொடாமல் இருக்குது. ஏன் அந்த மரணத்தை ஏன் நான் கேட்டு வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். சின்ன கவனத்தில் நான் பேசுகிறேன். நான் இறைவனிடத்திலே எனக்கு சீக்கிரம் மரணம் கொடு என்று கேட்கப் போகிறேன். ஏனென்றால் ரீபர்த் உடனடியாக சிறு பிராயம் வந்துடும். அடுத்த ஸ்பீடு வரணும். எனக்கு போய் 78 நான் மரணத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறேன். எனக்கு சீக்கிரமாக மரணத்தை கொடு, அடுத்து எனக்கு ரீபர்த்து கொடு, சன்மார்த்து கொடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு செத்தவர்கள் மீண்டும் எழுந்து வர சித்த வைத்து காத்த சித்தியனே என்பார். சன்மார்களுக்கு இறந்தால் மறுபடியும் மரணம் வந்தாலும் சத்தியமாக மனித பிறப்பு உண்டு, நம்புங்க. தவறினால் அதுக்காக நீங்கள் உடனே அதுக்கு முயற்சியெலாம் என்ன மாதிரி சொல்லிடாதீங்க. இல்லை, நான் கேட்டேன் இதுக்கு என்ன பண்ணிட்டார் வள்ளலார். நான் ஒரு மேடை பேசுகிறேன், எனக்கு சீக்கிரம் மரணம் கொடுத்து, நான் நல்லா இருக்கும்போது சீக்கிரம் மரணத்தை கொடுத்துட்டா எனக்கு மறுபடியும் சீக்கிரம் ஒரு பர்த்து கொடுத்துருவேன். நான் பிறந்த உடனே இதனுடைய கண்டினியூட்டி எனக்கு கிடைக்கும். இதனுடைய கண்டினியூட்டி கிடைத்த அடுத்த பிறவில் நீ என்ன எப்படி என்ன பயன்படுத்திக்கணுமோ அப்படி பயன்படுத்திக்க, எனக்கு சீக்கிரம் மரணத்தை கொடுப்பா அப்படின்னு கேட்டாங்க. அடுத்த மாதமே மரணம் வர சூழ்நிலையை உருவாக்கிட்டாரு. தப்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே எங்கள் பசங்க வந்து காப்பாற்றிட்டாங்க. சத்தியமாங்க, இது எனக்கு மனசில் நினச்சேன். நீ கேட்ட வள்ளலார் கொடுக்குறார். ஆனால் அதே நேரத்தில் அதை பக்கத்தில் இருந்தவர்கள் என்னை கூட்டு போய் உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பெட்டில் சேர்த்து காப்பாற்றிட்டாங்க. கம்ப்ளீட் டவுன். என்னால் எழுந்திருக்க முடியல. பல்ஸ் டவுன் ஆச்சு, ஒன்றுமே கிடையாது. ஆமாம், எப்படி இது உண்மை நடந்தது. அதுக்கு முதல்ல தான் அதை பேசிட்டு வரும்போது தான் இங்கே நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். இவரை பேச வச்சுட்டு நான் உட்காந்துட்ருக்கேன். ஹரி அன்னைக்கு தெய்வம் மாதிரி வந்தார். என்ன அன்னைக்கு பேச்சு வர முடியாத நிலை எனக்கு. நான் படுத்துக்கிட்டே இருக்கேன், சாப்பிடல. இவங்க போய் கூட இதை வாங்கிட்டு வந்தாங்க, என்னால் முடியல. கரெக்டாக இறைவன் அவர் அனுப்புகிறார். நான் கூப்பிடக்கூட இல்லை. அப்போது கரெக்டாக வந்தார். வந்த உடனே அவரை பேச வச்சுட்டேன். அற்புதமான பேச்சு அன்னைக்கு. நல்லா பேசினார், முடிஞ்சது. அதுக்கப்புறம் நைட்டு போய் படுத்தா கொண்டு போய் பெட்டில் சேர்த்தாச்சு. 2 நாள் தான். அப்படியா? ஆமாம், அவர் ஆனந்தர் செத்துட்டார்ல. எதற்கு சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட ஒரு வெறி. ஏன் நான் கேட்குறேன்னா, எனக்கு இழப்பதற்கல்ல, எப்படியும் மரணம் வருவது என்பது எனக்கு தெரியுது. எனக்கு தெரியுது, நல்லா தெரியுது. ஏன்னா வள்ளலாருடைய அடையாளம் நமக்கு சொல்லிட்டாரு. நீ மரணத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் உன்னுடைய உடம்பில் ஒரு அடையாளம் தோன்ற வேண்டும். அது என்ன அடையாளம்? நரை திரை பிணி மூப்பு வரக்கூடாது. அதை விட இன்னொன்று சொல்லிட்டார். நம்மளை மாதிரி தப்பாக பேசுகிறவங்களுக்கும் அவர் பதில் சொல்கிறார். என்றே எண்ணினும் நன்றே தரும் ஒரு நீ எவ்வளோதான் திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்துடலான்றார். அதையும் அவர் விட்டு வைக்கல இல்லைங்களா? திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வருகின்ற தருணம் எது வரம் பெறலாம் நீவி. அது எப்படியா? கரைந்து கரைந்து உளமுருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை உட்கருதுமினோ கழித்தேன். அதுக்கும் பதில் சொல்லிட்டா, டே கதிரவேல் இப்படி பேசாத, யூ ஆர் ராங் என்ற மாதிரி அந்த பாடல் சொல்லுது. திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்தல்லான்றாரு. அப்போ எங்கிட்ட அந்த நன்முயற்சி இல்லைன்னு தானே அர்த்தம். நான் பேசியது தப்புன்னு தானே அர்த்தம். அதையும் நான் உணர்றேன். இப்போ இது ரெண்டும் நம்ம உணராத பேசுவதல்ல. இதையும் உணர்றேன், அதையும் உணர்றேன். இந்த திரையை மாற்றுவதற்குண்டான சூழல்கள் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு இல்லை என்பதையும் உணர்றேன். புரியுதுங்களா? அதனால் என்னை பற்றி எனக்கு தெரியுது.
நான் மற்றவரை போல சொல்லிட்டு கதிரவேல் பெரிய புடுங்கி மாதிரி மரணமலா பெருவாள் வாழ்றனாயா அவனும் தாயா செத்து போயிட்டான் சொல்லுவாங்கள்ல, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா சார்? அதனால் எனக்கு வள்ளலார் சொன்னிகள் 100க்கு 100 நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் என்னால் பூரணமாக இயங்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் ஆதங்கத்தில் நான் சொல்லிய வார்த்தை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதனால தான் அதுக்காக போகிறவங்களாம் நீங்கள் தயவு செய்து என்ன மாதிரி நினச்சிடாதீங்க. இல்லை, அதுதான் வள்ளலாருடைய கருத்து. ஆனால் சாதாரணமானதல்ல. இறந்தவரை எடுத்திடும் போது அகற்றுகின்ற உலகி இரவாத பெருமர நீர் ஏனடைய மாட்டீர் மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு மறந்துவினை நினைக்கும் நல்லோர் மனநடுங்கும் கண்டாய் சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பும் மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கான் தெரிந்து வங்கினிங்கே பிறந்த பிறப்பு அடிக்கிறார் பாருங்க. பிறந்த பிறப்பு இதில்தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே. அந்த பாட்டையும் நான் பாடிட்டு தான் இருக்கேன். இந்த உண்மையும் எனக்கு தெரியுது. நான் பேசியது குற்றம் 100க்கு 100 குற்றம் என்பதும் தெரியும். இருந்தாலும் என்னுடைய இயலாமையும் என்ன தெரியல. ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நான் இறைவன்கிட்ட சீக்கிரம் ரீபர்த் கொடுன்னு கேட்குறேன். அவ்வளோதான். நாளைக்கு முடியாத கடியால் போய் பெட்டில் படுத்துக்கிட்டு படாத பாடுபட்டக்கூடாது இறைவா, எனக்கு சீக்கிரம் ஒன்று கொடுத்து சீக்கிரம் ஏதோ ஒரு நல்ல பிறப்பு கொடுத்துரு. நான் அப்போ பார்க்குறேன் இந்த உலகத்தை, எப்படி இந்த உலகத்தை ரீபர்த் எடுத்து எப்படி இந்த உலகத்தினுடைய மனித சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்ற உணர்வு என்னிடம் இருக்கிறது. அதனால் கேட்கிறேன் என்று கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சிடாதீங்க. ஆமாம் சார், இன்னைக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவநம்பிக்கை வரக்கூடாது. அது ஏன்னா நம்ம ஒரு சொற்பொழிவாளனுக்கு அந்த அவநம்பிக்கை வந்துட்டா கேட்குறவங்களுக்கு வந்துடும். வரக்கூடாது. நான் செய்தது குற்றம். ஆமாம். எதுக்கு நான் கேட்டேன்னா, வள்ளல் பெருமான் எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்காருன்றதுக்கு சொல்ல வரேன். நீங்கள் மரணத்தை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். கொடுக்க மாட்டார். வம்பு பண்ணி கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? புரிஞ்சுக்குவார் அவர். இவனை சரி பண்ண மாட்டான், இவனை சீக்கிரம் தட்டி விட்டு மறுபடியும் அவனுக்கு ஏதோ பருத்து கொடுத்துட்டுலான்னு அவரே நினைப்பார். ஏன்னா சிரமப்படக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம். அதனால் இறைவன் இந்த மனித தேகம் பெற்றவர்கள் அத்தனை பேருக்குமே மரணத்தை வெல்லக்கூடிய வழியை சொல்கிறதுக்கு தான் வந்தவர். யாருக்கு? மனித குலத்துக்கு. வேறு யாருக்கும் சொல்ல முடியாது, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மனித தேகம் படைத்தவர்கள் மட்டும் தான். இதில் உயர்ந்தது தாழ்ந்தது வெளிநாட்டுக்காரன் உள்நாட்டுக்காரன் ஏழை பணக்காரன்லாம் கிடையாது. இல்லை சன்மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கு தான் இது சொந்தம், வெளிநாட்டில் இருக்கிற சொந்தமும் கிடையாது. எல்லாருக்கும் பொதுவானது சன்மார்க்கம். எவ்வுலகம் அண்டங்கள் எத்தனையும் நான்கான எனக்களித்தான் உலகமெல்லாம் போற்ற ஒளி வடிவனாகி இலக அருள் செய்தான் இசைந்து நமக்கு கொண்டு சொல்ல வந்தார். இதை சன்மார்க்கங்கள் நமக்கு தான் வள்ளலார் சொன்ன, இப்போ நண்பர் சொன்ன மாதிரி நமக்கு தான் சொந்தம்னு பிடிச்சிட்டு இருக்கா. உலகத்துக்கே சொந்தம் வள்ளலார். யார்? கடவுள் எப்படி இந்த உலகம் முழுவதுக்கும் உரிமை உள்ளவரோ அதே போல் வள்ளல் பெருமான் எல்லா ஆன்மாக்களுக்கும் உரிமை உள்ளவர். அந்த உரிமையோடு நாம் எல்லாம் என்ன பண்ணோம்? நன்முயற்சின் கண் பழகுதல் வேண்டும். நம்ம பழகுறது எப்படி? நன்முயற்சி. இந்த முயற்சி பற்றி அவர் நிறைய சொல்லிட்டார். நம்ம அடுத்த மாதம் நிறைய பேசணும். அதில் அடுத்தது என்ன வள்ளலார் இதில் சொல்கிறாருன்னா, இந்த சரீரை பற்றி தான். இப்போ நண்பர் கூட சொன்னார்ல, வெளிநாட்டுக்காரன் யாரோ மாத்திரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் வள்ளல் பெருமான் அகவல் என்ன சொல்கிறாரு? உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் மருந்துன்னு சொல்கிறாரு. அதில் நீ மாத்திரைன்னு சொல்கிறீங்க, இந்த மருந்துன்னு சொல்கிறாரு. நீங்கள் வெளியே போய் இன்னொருத்தன் செய்கிற மாத்திரை எவ்வளோ வாங்கலான்னு சொல்கிறோம். இங்கே நமக்குள்ளேயே அந்த மருந்தை வச்சுருக்கிறாரு ஆண்டவர் முன்னாடியே. முதல்ல பொக்கிஷம் போட்டு அந்த மருந்தை லாக் பண்ணி வச்சுருக்காரு. அதனால தான் வள்ளலார் சொல்கிறாரு, பெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு, அது பெருக என அது திறக்கும் பெருந்திரவு கோலும்
எட்டும் இரண்டும் தெரியாத என் கையிலே கொடுத்தீர். எடுக்கதனை முயல்கின்றேன், அட்டி செய்ய நினையாதீர். அரைகணத்துக்கு 1000 கோடியாக வட்டியிட்டு உம்மிடத்தே வாங்குவேன் உம்மானை. அது மாதிரி நம்ம கேட்க தயாராக இருக்கிறோமா? வள்ளலார் கேட்டார், நீ வச்ச பொருள் என்ன என்பது எனக்கு தெரியுது, ஆனால் எடுக்க முடியவில்லை, எடுக்கிறேன், தடை ஏற்படுகிறது, அந்த தடையை நீக்குவதற்கு வழியை சொல்லுன்னு கேட்டார். அப்படி வழியை சொல்லலைன்னா ஒரு செகண்டுக்கு 1000 கோடி வட்டி போட்டு வாங்கிட வேண்டாரு. எவ்வளோ பெரிய துணிச்சல் அது! பெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு, அது பெருக என நீ பெற்றுக்கலான்னு சொல்லிட்டு திறவுகோலும் கொடுத்துட்டார். அதனால தான் அங்கே சொன்னார் இல்லையா, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். நம்மெல்லாம் திறவுகோலை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்படியே வாங்கிட்டாலும் நீங்கள் போய் உள்ளே திறக்க முடியுமான்னா உள்ளே சாவி போவோம், திறக்க முடியாது. ஏன்னா இன்னொன்று பாக்கி வச்சுருக்கிறோம் நம்ம. அதான் சொன்னார் போன மாதம், விசாரம் இல்லை, சத்து விசாரம் அங்கே தேவை. ஜீவகாருண்யம் மட்டும் இருக்குது, சத்து விசாரம் இல்லை. இறைவனை தொடர்பு கொள்வதற்குண்டான விசாரம் என்ற ஒரு கருவி வேணும். நீ ஒரு கருவி தான் வாங்கியிருக்கிறீங்க, 2 வேணும். பரோபகாரம், சத்து விசாரம் 2 வேணும்னு சொன்னார் இல்லையா? நீங்கள் ஒன்றை மட்டும் வாங்கி ஒன்று வச்சுருக்கலாம், செத்துக்கிட்டே இருக்கிறான். அன்றைக்கி லட்சக்கணக்கான சாப்பாடு போட்டுருக்கலாம், செத்துக்கிட்டு தானே சார் இருக்கான். 50 வருஷமாக சோறு போடுறான், 100 வருஷமாக சோறு போடலாம், செத்துருக்கானா இல்லையா? ஏன்? அங்கே விசாரம் இல்லை. அதை தெளிவாக சொன்னார் ஹரி சார். அங்கே என்ன இல்லை? விசாரம், தன்னை உணர்வதற்குண்டான விசாரம் இல்லை. சொல்கிறார் இல்லையா, தன்னை அறிந்து இன்பம் வர வெண்ணிலாவே ஒரு தந்திரனி சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேனார்ல. அப்போ தன்னை அறியாமல் தலைவனை அறிய முடியாது. புரியுதுங்களா? இதைத்தான் வள்ளலார் சொன்னார். முன்னாடியே உங்களை அனுப்பும் போதே உங்களுக்கு வேண்டிய பொக்கிஷத்தை ஸ்டோர் பண்ணி லாக் பண்ணி வச்சு தான் அனுப்புகிறாரு. நீங்கள் போய் மளிகை கடையிலே வெளியில் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆன்மாக்குள்ளே எல்லாத்தையும் லோடு பண்ணியாச்சு, அதுக்கு பாதுகாப்பு வச்சாச்சு. உள்ள பெருமூளை, சிறுமூளை, இன்னொரு ஓங்கார மூளை, அது உள்ளே வச்சிருக்காரு. மூளை எத்தனை மூளை இருக்கு? 3 மூளை இருக்குது நம்ம தலையில். சிறுமூளை, பெருமூளை, மத்தியில் ஓங்கார மூளை. அதை தான் சொல்லுவார் ஓப்பன் பண்ணும்போது, ஓங்கார நாதம் ஒலிக்கின்றதம்மா சொல்கிறார் வள்ளலார். அது ஓப்பன் பண்ணும்போது அந்த நாதம் வருமா, அதுக்கு பேர் ஓங்காரநாதம். விந்துநாதம், பரவிந்துநாதம், பரவநாதம்லாம் படிச்சிருக்கோம். ஓங்காரநாதத்தை படிச்சிருக்கீங்களா? வள்ளலார் கொண்டு வர்றார். அதனால தான் அதெல்லாம் இருக்காங்க, அதுக்குள்ளே தான் அந்த பாக்ஸில் இருக்குது. சிற்றணு வடிவமான ஆன்ம ஒளிக்குள் அவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை இறைவன் வைத்திருக்கின்றார். அதை எடுப்பதற்குண்டான சாவி கிடைத்திருக்கிறது, கதவு திறக்கவில்லை. சத்து விசாரம் தேவை. அதுக்கு என்ன வேணும்போ? சத்து விசாரம்னா என்ன? பேசிக்கிட்டு இருப்பதல்ல, 100க்கு 100 ஒழுக்கத்தில் 100% வாங்கணும். ஒழுக்கத்தில் அதுக்கு பேர் அந்த ஒழுக்கம் மட்டும் இல்லை, ஒழுக்கத்தின் மூலமாகத்தான் கதவு திறக்கப்படும், இல்லாட்டி திறக்காது. ஒழுக்கம், அதுக்கு பேர் தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு போட்டார். அதுக்கப்புறம் சத்து விசாரணும் போடுறாரு. நான் பல இடத்துகள் சொல்ல, இது இரட்டை மாட்டு வண்டி போல. சன்மார்க்கம் என்பது ரெட்டை மாட்டு வண்டி போல. ஒரு மாட்டை கொண்டு போயிட்டு ஒரு மாடு போகலாம், வண்டி போகுமா? ஒரு மாட்டை பூட்டிட்டு ஒரு மாட்டை விட்டுன்னு வண்டி போகுமா? அப்போ 2 மாடு என்ன பண்ணணும்? சமநிலைக்கு போகணும். இங்கே பக்கம் சத்து விசாரம் இருக்கணும், இங்கே பரோபகாரம் இருக்கணும். இந்த 2ம் சமநிலையில் போனால் பெட்டி ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். அந்த சத்து விசாரம் என்பதுதான் ஒழுக்கத்தினுடைய உச்சம். அந்த ஒழுக்கம் நிறைகின்ற பொழுது அன்பு நிறைய ஆரம்பிச்சிடும். ஒழுக்கத்தினுடைய அடுத்தது என்ன? அன்பு. அன்பு நிறைகின்ற பொழுது அறிவு நிறைஞ்சிடும். அறிவு நிறைகின்ற பொழுது அருள் நிறைய ஆரம்பிச்சிடும். அருள் நிறைகின்ற பொழுது கடவுள் ஓப்பன் ஆகிடுவார். கடவுள் ஓப்பன் பண்ணிடுவார்.
அதனால தான் அன்பெனும் பிடியுள் அகப்படும் அலையேனார். அப்போ அந்த அன்பு என்பதை எப்படி பெற வேண்டும்? கருணையினால் பெற வேண்டும், சத்விச்சாரத்தினால் பெற வேண்டும், இறைவனுடைய கருணை முழுமையாக பெற வேண்டும். கொஞ்சம் கூட அங்கே கேப் இருக்கக்கூடாது. கருணை ஒன்றே வடிவாகி பிறர்களுக்கு அடுத்த கடும் துயர் அச்சமாதிகளை தவிர்க்கு நல் வரந்தான் நல்குதல் எனக்கு இச்சைகான் என்றாய். கருணை ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேரும்போது அங்கே என்ன பிறக்குது? கருணை என்பது அங்கே வந்துடுது. அதான் தனிப்பெருங்கருணைன்னு போட்டார். தயவு, அன்பு, அருள், இது மூன்று ஒன்றோடு ஒன்று இணைகின்ற பொழுது அது தனிப்பெருங்கருணையாக மாறுகிறது. அந்த தனிப்பெருங்கருணை வருகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு, உயிர், ஆன்மா எல்லாம் ஒளியாக மாறிடும். எல்லா அணுக்களுமே ஒளி அணுக்களாக மாறும். இப்போ என்ன அணுக்களாக இருக்குது? பஞ்சபூத அணுக்களாக இருக்குது. இது என்ன அணுக்கள்? பஞ்சபூத அணுக்களால் பின்னப்பட்ட அணுக்கூட்டை ஒளி அணுக்களாக, அருள் ஒளி அணுக்களாக மாற்றணும். மாற்றம் செய்கிறது தான் சார், அழிக்கிறதல்ல. வள்ளலாருங்க அழிக்கிற வேலையே கிடையாது, மாற்றம் செய்ய வேண்டும். அதனால தான் பல நாள் சொல்லுவேன், மனதை அடக்க முடியாது, மனதை மாற்ற முடியும். மனதை அடக்கிறது முடியாது, ஏன்னா அது புறத்தோற்றத்தில் போகிறது. அதை என்ன பண்ணோம்? திருப்பணும்னாரு. அதனால தான் மனதை சிற்றபையன்கண் மடைமாறுங்கன்றாரு, மடைமாற்றம் செய்கிறதா. அப்போ சிற்றபையன்கண் செலுத்தும் போது என்ன ஆகும்? இந்திரியம் கரணங்களும் ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போயிடும், வெளியே போகாது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற 3 ஆசைக்குள்ளே அந்த மனம் போனால் தான் எல்லாம் போகும் என்று கூறிக்கொண்டு நாம் எல்லோரும் நேரம் எட்டு தண்ணிக்கு நேரம் போனது தெரியல. அதனால் அடுத்த பூசத்திற்கு எல்லோரும் முன்னாடியே வந்துடுங்க, நண்பர்களை கூட்டுவாங்க. ஒரு அரியையாவும் ஒவ்வொரு மாலை பூசம் வந்துருங்கய்யா, கண்டிப்பாக வாங்க. இது தொடர்ந்து நடக்கட்டும் மக்களுக்கு. இது எல்லாமே நான் நாளைக்கு லோட் பண்ணி அனுப்பிச்சிடுவேன் எல்லாருக்கும். அதனால் நம்ம ஏதோ குறைந்த மக்கள் கேட்கிறான்னு இல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்கக்கூடிய சூழலை நம்ம உருவாக்கிடுவோம். அது மக்கள் மத்தியில் ரீச் ஆகிடும். அது போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு அது ரொம்ப யோசனை பண்ணி அது என்ன தலைப்பு, இது என்ன தலைப்பு போட்டு நீட்டாக அனுப்பிச்சிடலாம். இதுவரையில் பொறுமையாக, நிதானமாக, உருக்கத்தோடு, உயர்ந்த சிந்தனையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், அழியா புகழ், அருளையும் கொடுத்து வாழ்வாங்க வாழ வைக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு நன்றி கூடி இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.